வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். No.
மத்தேயு 18:35. உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஒருவர் செய்த தவறை மன்னிப்பது என்பது ஒரு தெய்வீக செயலாகும். ஆனால் மன்னிப்பு ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஒருவரை மன்னித்து விட்டதாக கூறியபின் அவருடைய தவறுகளை தொடர்ந்து பலரிடம் சொல்லுவது ஒரு பெரிய தவறாகும். அதுபோல பிறரை மன்னித்து விட்டதை குறித்து பெருமையாக பிறரிடம் சொல்லுவதும் தவறாகும். ஒருவரை மன்னிப்பது என்பது ஒரு பிச்சை போடும் செயலாக இல்லாமல் அன்பின் செயலாக இருக்க வேண்டும். பிறர் மீது அன்பும் அக்கறையும் இல்லாமல் கொடுக்கும் மன்னிப்பு அரைகுறையான மன்னிப்பாகும். பிறரை மனதார மன்னிப்போம், கடவுளும் நம்மை மனதார மன்னிப்பார். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்து வரும் மன்னிப்புக்காக நன்றி. இந்த பிள்ளைக்கு பிறர் தவறுகளை மன்னித்து அதை மறந்து விடுகின்ற நல்ல குணத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்கள் உள்மன காயங்களை ஆற்றி அமைதியை கொடுத்து உயர்த்தும். இவர்கள் பொருளாதார தேவைகளை சந்தியும். உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி பரவசப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில்
என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.